இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லெசன் 10 பற்றி எடுக்க போகிறோம். ஏற்கனவே லெசன் 9 வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் உள்ள எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் போட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்தவங்க இன்றைக்கி லெசன் 10 வந்து பாருங்கள். உங்களுக்கு அதில் நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லெசன் 10 வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெசன் 10 வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ரோக்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரோக் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரையும் எல்லையும் வச்சு நம்ம பார்க்க போகிறது தான். ஏற்கனவே ஆறுக்கும் எல்லுக்கும் நம்ம நார்மல் ஸ்ட்ரோக் ஒன்று பார்த்துருக்கோம். அதுலேருந்து எப்படி உங்களுக்கு சின்னதாக தான் சேஞ்ச் ஆகும், அது என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு வந்து கிளாஸ்க்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து லெசன் 10 வந்து எடுக்க போகிறேன். இனிஷியல் கூக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆறுக்கும் எல்லு தான் நம்ம வந்து இதில் வந்து மென்ஷனே பண்ண போகிறாங்க. நம்ம வந்து நார்மலாக ஆறும் எல்லும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். எல்லுங்கிறது வந்து நார்மலாக நம்ம எழுதுகிற பக்கத்தை பார்த்து நம்ம போடுறது. அது நேராக நம்ம டைரெக்டாக நம்ம போடுறது. ஆறுங்கிறது வந்து நம்ம இன்டைரக்டாக நம்ம எழுதுறதுக்கு ஆப்போசிட் சைடாக நம்ம வந்து இழுக்கிறது தான் ஆறு. அந்த கூக்கை பற்றி நீங்கள் கொஞ்சம் மறந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸில் நார்மல் ஸ்ட்ரோக்கை வந்து எப்படி போடுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளாஸ்க்குள்ளே போடணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுதான் எல்லுக்கு வந்து நம்ம நார்மலாக என்ன ஸ்ட்ரோக் போடுவோம், நம்ம எழுதுகிற சைடாகவே நம்ம இழுப்போம், அப்படி தானே. அதாவது இதுதான் கோடு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ரெண்டுக்குமே கோடு போட்டு வச்சுக்கிட்டேன். கோடு அப்படின்னா இதிலேருந்து இப்படி நம்ம எழுதுகிற சைடே பார்த்து இழுப்பீங்க. அப்போது இது வந்து டைரக்ஷனாக நம்ம நேரான டைரக்ஷனை நம்ம இழுக்கிறோம். அதாவது எழுதுகிற சைடாகவே நம்ம இழுக்கிறோம். ஆப்போசிட் டைரக்ஷனாக இல்லாமல் எழுதுகிற சைடே இழுக்கணும். டைரக்ஷனாக நம்ம டைரெக்டாக நம்ம இழுக்கிற மாதிரி இருக்கும். எல்லுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் போடுவீங்க. இதே மாதிரி தான் நம்ம இப்போது இன்சில் கூக்கு வந்து எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் இருந்தது நம்ம எழுதுகிற பக்கமாகவே இருந்து வர்றது வந்து எள்ளு. இப்படி ஒரு சின்ன கூக்கு மாதிரி வரும், இப்படி வரும். இப்படி வந்தது அப்படின்னா அது எள்ளு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது எக்ஸாம்பிளும் வச்சுக்கிட்டிங்கன்னா, பி தான் இப்போ போடுறோம் அப்படின்னா பிஎல். இப்போ வந்து ப்ளே பிஎல்னு போடுறோம் அப்படின்னா, ப்ளேக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இங்கே சைடில் எழுதி காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிஎல்ஏஒய் ப்ளேன்னு போடுறீங்கன்னா, பிக்கு வந்து நம்ம நார்மல் கூக்கு என்ன போடுவோம், இப்படி போடுவோமா, அது வந்து இந்த சைடெல்லாம் இழுத்துடும். நம்ம எழுதுகிற டைரக்ஷனிலே இழுத்திங்கன்னா அது எள்ளு. எழுதுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் இழுத்திங்கன்னா அது ஆறு. ஆப்போசிட் டைரக்ஷனை எழுதுறதுக்கு பின் பக்கத்தில் உள்ளது. அப்போ இந்த பக்கம் நீங்கள் இப்படி கூக்கு போட்டிங்கன்னா அது ஆறு, அந்த பக்கம் கூக்கு போட்டிங்கன்னா அது எள்ளு. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது புக்கில் கொஞ்சம் மாற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்காதீங்க. ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி அவங்க கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி இழுக்கணும், இந்த மாதிரி இழுக்கணும்னு மாற்றி போட்டிருப்பாங்க. அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷனே பண்ணாதீங்க. ஒரே ஒரு மெத்தடு, அது சிம்பிள் மெத்தடை நீங்கள் எடுத்துக்கணும், அவ்வளோதான். எழுதுகிற சைடே கூக்கு போட்டிங்கன்னா அது எள்ளு, எழுதுகிற சைடுக்கு ஆப்போசிட் கூக்கு போட்டிங்கன்னா அது ஆறு. இதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஆறுக்கு சொல்கிறேன். ஆறுக்கு நம்ம ஏற்கனவே நார்மலாக என்ன ஸ்ட்ரோக் படிச்சிருக்கோம், எந்த சைடுலேருந்து இப்படி இழுக்கிற மாதிரி போட்டிருப்போம், இப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ட்ரோக் போட்டிருப்பீங்க. இந்த ஸ்ட்ரோக் வந்து இப்போ நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் இதை வந்து இப்போ மென்ஷன் பண்ண தேவையே இல்லை. இதை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம், சரியா? இந்த ஆறு வந்து நம்ம எப்படி இழுக்கிறோம், நம்ம எழுதுறதுக்கு ஆப்போசிட் சைடாக தான் இழுக்கிறோம். அதாவது இந்த பக்கம் இருந்து தானே இப்படி இழுக்கிறோம். நம்ம எழுதுறது வந்து இந்த பக்கமாக தானே இப்படி எழுதிட்டு போவோம். இங்கிட்ட இருந்து இப்படி எழுதிட்டு வர மாட்டோம்ல. அப்போது நம்ம வந்து இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக இழுக்கிறோம், சரியா? இப்போ வந்து இதே மாதிரி தான் செய்கிறீங்க. எழுத முறையும் ப்ரே அப்படின்னு வந்தால் PRAY அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ரே அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து இப்படி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆர் போட்டு பி போடுதிங்க. அப்போ எழுதுறதுக்கு ஆப்போசிட் சைடை கொக்கி போட்டிங்கன்னா அது ஆறு. எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இதில் வந்து கூக்கு போட்டு காமிச்சிருந்தேன். இந்த ஆறுக்கு வந்து கூக்கு வந்து இந்த பக்கமாக வரணும். அப்படி கூக்கு வந்துச்சுன்னா அது ஆறு. இதில் நீங்கள் போட்டால் கூட நீங்கள் புரிஞ்சுக்கிட மாட்டீங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன், புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ பாருங்கள், ப்ரேக்கு வந்து நான் ஏற்கனவே இங்கே மேலே சொல்லி கொடுத்தேன், இருந்தாலும் உங்களை போட்டுருந்தேன். ப்ரே அப்படின்னா பிக்கும் ஆறுக்கு மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஆருக்கு மட்டும் மென்ஷன் பண்ணுவோம். அது பாருங்கள், ஆர் போட்டுட்டு பி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நீங்கள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு மெத்தட்னு சொல்கிறேன். எழுதுகிற வந்து எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவோம், பியை பார்த்தோன்னே என்ன நினைப்போம், டக்குன்னு பிக்கு தான் நமக்கு எழுத்து ஸ்ட்ரோக் வந்து கரெக்டாக போடுறதுக்கு வரும். நான் இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். இப்படி நீங்கள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பி இப்படி போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஆர் போடனாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போட்டாலும் அது பிஆர் ப்ரே.
ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்படி நீங்கள் போடும்போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு ஃபுல்லாக இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், நல்லா போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. இப்போ பாருங்கள், PRY இதுவும் ப்ரே தான். நான் இந்த ஃபுல் ஸ்ட்ரோக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் புக்கில் வந்து இந்த பிஆருக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிஆர் இந்த ஏக்கு மட்டும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. பட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு அப்போ ஒய் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டக்குன்னு ப்ரே அப்படின்னு ஞாபகம் வந்துடும். இப்படியே நீங்கள் ஸ்ட்ரோக் போடலாம். இதே மாதிரி நீங்கள் எழுதுகிற டைரக்ஷனை பியை ஃபஸ்ட்டு எடுத்து டைரக்ஷன் போடலாம். நம்ம பிக்கு இப்படி போடுவோமா ஃப்ரெண்ட்ஸ், பி போட்டுட்டு ஆர் போட்டு அதுலேருந்து இப்படி ஒய்க்கு லாஸ்ட்டு புள்ளி வச்சுக்கலாம். அப்போ பிஆர் ஒய் வருது, அப்போ ஏ வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல புள்ளி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிஆருக்கு அடுத்து ஒய்க்கு புள்ளி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்ட்ரோக்குமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன், அதுக்காக தான். அப்புறம் பாருங்கள், ப்ரேக்னால் இந்த பிஆர் கே இந்த ஈக்கு மட்டும் மென்ஷன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பீக்கு வந்து டார்க்கு பீ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லைட்டு, இது டார்க்கு. நீங்கள் பென்சில் போடும்போதே டார்க்கை பண்ணிடுங்க. பிஆர் அதுலேருந்து கேக்கு இப்படி இழுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இ ப்ரேக்கு. அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா ஆர் போட்டுட்டு பி அதுக்கடுத்து கேஇ இப்படியும் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த மெத்தட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், ட்ரிம்முங்கிறப்ப வந்து TRM பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீக்கு வந்து லைட்டு டீ தான் போடுவோம் நம்ம. பாருங்கள், நான் இழுக்கிற ஸ்ட்ரோக்கை பாருங்கள். TR அதுக்கடுத்து இதுலேயே எம். இப்போ ஆர் போட்டுட்டு இதிலேருந்து இப்போ எம்முக்கு போட்டுடலாம். ட்ரிம் இப்படியும் இங்கே போடலாம். அப்படி இல்லைன்னா TRM இப்படியும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை நான் 2 டைப்ஸில் மெத்தட் கொடுக்குறேன். எதுனாலும் நீங்கள் ஸ்ட்ரோக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்ச மெத்தடில் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீம் அப்படின்னா CRM. சிக்கு வந்து நான் எப்போவும் சொல்லியிருக்கேன், கேக்குள்ள சிம்பிள் தான் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த கிளாஸில் போடுறேன். ஒரு சிலர் கீழே உள்ள வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க இதில் பார்த்துக்கோங்க. நான் வந்து கேக்கு லைட்டு இந்த கோடு போடுவோம். அதே தான் சிக்கும் லைட்டு கோடு தான் போடுவேன். EXக்கு அந்த லைட்டு கோடு போட்டு எக்ஸுக்கு மட்டும் சின்ன ஒரு சர்க்கிள் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது முந்தின வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் பார்க்காதவங்க இந்த வீடியோஸில் வந்து பார்த்துக்கிடுவீங்களா, அதனால தான் இதை சொல்லி கொடுக்குற சைடுலேயும் ஒரு சிலர் மறந்துடுவோம் செய்வீங்க, அதனால சொல்கிறேன். க்ரீமுக்கு பாருங்கள், CRMக்கு மென்ஷன் பண்ணுவோம். அது வந்து பாருங்கள் RCM க்ரீம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது, இந்த ஒரு ஸ்ட்ரோக்கு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கமாக போட்டிங்கன்னா எல்லாம் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பக்கம் இருந்து வரும், அது கூட கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்கும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது ஆருக்கு இழுத்து சி போட்டு எம்மும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சி போட்டு ஆர் போட்டு அதிலிருந்தும் நீங்கள் எம் இழுக்கலாம். எப்படி இழுத்தாலும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், அது க்ரீம் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வவுச்சர் அப்படிங்கிறது பிக்கு, அப்புறம் இந்த CH ஆருக்கு வந்து மென்ஷன் பண்ணுவோம். வேணால் இந்த ஓக்கு வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க வவுச்சருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிக்கு வந்து டார்க்கு CH ஆர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். வவுச்சர் புரிஞ்சுதா? வி டார்க்கு CH ஆறு ஓக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் வவுச்சர். இதில் இன்னொரு மெத்தட் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, இந்த வீலாம் அப்படியே தான் போடணும். வி டார்க் போட்டுட்டு இதிலேருந்து ஆர் போட்டுட்டு அப்புறம் அவங்க CH இழுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2 மெத்தட் இருக்குது, எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்கள், எல் கூக்கு வச்சு பார்க்குறோம். இது வரைக்கும் நான் பார்த்து ஃபுல்லாக ஆர் கூக்கு வச்சு பார்த்துருக்கேன். இனிமேல் பார்க்க போகிறது எல் கூக்கு வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன வேர்டு எழுதியிருக்கேன், ப்ளே. அதாவது ஃபஸ்ட் எடுத்துன்னு உங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது பெரிய வேர்ட்ஸாக சொன்னோம்னா உங்களுக்கு வந்து புரியாது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சின்ன வேர்ட்ஸாக கொடுத்து அப்புறம் போகிறதுலாம் கொஞ்சம் பெரிய வேர்ட்ஸாக போகிறேன். அதனால் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதிங்க. பாருங்கள், ப்ளே அப்படின்னா PL இந்த ஒய்க்கு மட்டும் மென்ஷன் பண்ணுவோம். அது என்னன்னு பாருங்கள். P வந்து இந்த மாதிரி போட்டுட்டு எல் வந்து நம்ம எழுதுகிற டைரக்ஷனு வந்தால் அது எல். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே.
அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்ன போடுவாங்கன்னா, நாங்கள் யூஸ் பண்ணது மேக்ஸிமம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எழுதுகிற அதாவது நம்ம எப்போவுமே நமக்கு சொன்னோடனே பிளெயினாக ஃபஸ்ட் எடுத்து நம்ம பி தான் நம்ம உச்சரிப்போம். அதனால் நாங்கள் வந்து எப்போவும் பி போட்டு அதுக்கடுத்து எல் வந்து ஒய் அந்த மாதிரி தான் இழுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படி இழுக்கதாக இருந்தாலும் இழுத்துக்கோங்க. அல்லது இன்னொரு மெத்தட் இருக்குது, எல்லு ஃபஸ்ட் எழுத்து கூக்கு வரும் அந்த மாதிரியும் போடுவாங்க பாருங்கள். எல் இந்த மாதிரி போட்டு அப்புறம் பி போட்டு லாஸ்ட்டு ஒய்க்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணுவாங்க. எது மென்ஷன் பண்ணாலும் ஒரே வார்த்தை தான், வார்த்தை ஒன்று தான், ஸ்ட்ரோக் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாறும். ஒன்று மேலே போடும் அல்லது கீழே வரும், அவ்வளோதான். எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரே வார்த்தைக்கு 2 ஸ்ட்ரோக் வித்தியாசம் போட்டு காமிக்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இது பிடிக்கும், ஒரு சிலருக்கு இது பிடிக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து எந்த ஸ்ட்ரோக் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் கேட்ச் பண்ணி அதை படிங்க, உட்காந்து எழுதி பார்த்துட்டு படிங்க. அப்புறம் பாருங்கள் மாடலுக்கு MDL, MDக்கு டார்க்கு எல்லு, எழுத டைரக்ஷனே போனால் அது எல்லு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். ஓக்கு வேணால் மென்ஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் மாடலுக்கு. அப்புறம் சில்ட்ரனுக்கு வந்து CHLDNக்கு மென்ஷன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், CHLDN சில்ட்ரன். இப்படி இல்லை அப்படின்னா பாருங்கள், இப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதாவது LCH அதாவது இந்த எழுதுறதுல நம்ம எழுத்துருவோம், இப்படி எழுப்பாங்க. அதாவது ஸ்ட்ரோக்கு ஒருத்தவங்களுக்கு வர்றது பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ். LCH இதில் இருந்து இந்த டிக்கு இழுத்து, அப்படி இல்லைன்னா ஆறுக்கு இழுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் இந்த ஆறுக்கு கூக்கு போட்டுட்டு, ஏன்னா ஆப்போசிட்டாக போடணுமா, அதனால இப்படி ஆறுக்கு கூக்கு போட்டு இதில் எண்ணு கூட மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் இந்த எண்ணுக்கு மென்ஷன் பண்ணாமல் LCH RD அப்படி பார்த்தோம்னா சில்ட்ரனும் யோசிச்சுருவாங்க. ஆனால் மேக்ஸிமம் கீழே வந்து என்னன்னு வருதுன்னா என்னன்னு முடிச்சிருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சொல்கிறேன். இதில் எந்த மெத்தட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரெண்டுமே ஈஸியாக. அப்புறம் பாருங்கள் ஜெல்லிஸ்னால் ஜேக்கு இந்த 2 எல்லு, இந்த 2 எல்லுலையுமே நீங்கள் டார்க் பண்ணிடலாம். நீங்கள் இந்த எழுதுகிற போலயே டபுள் எல்லு வந்ததுன்னா இதுலேயும் நீங்கள் டார்க் பண்ணிங்கனாலே டபுள் எல்லுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் SH வந்து போடுவோம். ஜேக்கு வந்து நம்ம எப்போ எப்படி போடுவோம், டார்க்கு, அதுலேருந்து எல்லும் டார்க்கு, அப்புறம் SH லைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா எள்ளு மேலேருந்து டார்க் பண்ணி ஜே டார்க் பண்ணி அதிலேருந்து நீங்கள் SH இப்படி போடலாம். ஒரு சிலர் வந்து SH இந்த மாதிரி போடுவாங்க, ஒரு சிலர் வந்து இன்னொரு மெத்தடில் போடுவாங்க. அதாவது இதுலேருந்து இப்படி ஒரு மாதிரி இழுத்து விடுவாங்க. ஆனால் இந்த 2 மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ண போல தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். SH பொறுத்த வரைக்கும் இந்த பக்கமாக போட்டிங்கன்னா F அல்லது V அந்த மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த 2 மெத்தடில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ட்ரிபிள் அப்படின்னா TR, அதுக்கடுத்து இந்த PL அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், TR P டார்க்கு LE, எல்லுக்கு அப்புறம் E வருதுனால அந்த பக்கம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்கிட்டிங்களா? நான் எழுதும் போது நீங்கள் ஸ்ட்ரோக் போடலைன்னா நான் இப்போ சொல்லி கொடுத்துடுவேன். ஏன்னா நீங்கள் எழுத போகிறது நீங்கள் தான். நான் ஸ்ட்ரோக் போடும்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னொரு தடவை சொல்லித்தரேன். ட்ரிபிள் அப்படின்னா TRPLE. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் போட்டுக்கோங்க. அது RTPLE ட்ரிபிள், இந்த இதுவும் போடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் போடுவாங்க. அது என்னென்னு இங்கே முன்னாடி போட்டு காமிச்சிடுறேன். இன்னொரு மெத்தடாக இருக்கட்டும், போட்டு காமிச்சிடுறேன். என்னென்னா இந்த மெத்தடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், RT அடுத்து LP இப்படி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போட்டாலும் கரெக்டு தான். அதான் TR இங்கே LP போட்டிருக்காங்க. லாஸ்ட்டு ஈக்கு வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதில் நீங்கள் எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எது யூஸ் பண்ணாலும் ஈஸி தான். நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னா இந்த மெத்தட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் பாருங்கள் ஜெல்லரி அப்படின்னா JL இந்த RYக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வர்ற இடத்துல வந்து நீங்கள் நார்மல் R கூட நீங்கள் போட்டுடலாம். ஒரு சில இடத்துல நார்மல் R நீங்கள் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். நீங்கள் அதான் என்ன சொல்கிறேன், R எப்படி போட்டாலும் அது R தான். நீங்கள் எப்படி போடுறீங்களோ போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதில் வந்து இந்த கூக்குப்படி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். பாருங்கள், ஜுவல்லரி அப்படின்னா Jக்கு டார்க் பண்ணிக்கோங்க, Lக்கு டார்க்கு, அதுலேருந்து Rக்கு இப்படி போட்டு Y வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு இழுக்கணுன்னா இங்கே ஏற்கனவே Lக்கு இப்படி இழுத்துருக்கீங்க, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கிட்ட தான் இழுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ஒய்க்கு மென்ஷன் பண்ணுங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப அக்யூரஸியாக உங்களுக்கு புரியாது. அதனால் நான் இந்த R போட்டு காமிச்சு ஒய் காமிச்சிருக்கேன். 2 இதை இப்படி அடுத்தடுத்து இப்படி கூக்கு வரும்போல் நீங்கள் ஒன்றுக்கு வந்து நார்மல் ஸ்ட்ரோக் போட்டு முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சொல்லுறது புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போக வந்துட்டு இப்படி இதுலேயும் வந்துட்டு நீங்கள் நார்மல் எள் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் எழுதுறது நீங்கள் தான் ஸ்ட்ரோக் வந்து விரித்து எழுத போகிறீங்க. அதனால் உங்களுக்கு புரிஞ்ச மெத்தடில் நீங்கள் போட்டுக்கோங்க. இது நான் கிளாஸ் எடுக்கணும், அதனால் நான் எடுத்து விட்ருக்கேன். நீங்கள் இதே இதில் நீங்கள் புரிஞ்சு அந்த மாதிரி தான் எழுதுனா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போது ப்ளே அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ளேக்கு வந்து நம்ம நார்மலாக என்ன ஸ்ட்ரோக் போடுவோம் அப்படின்னா PL. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளேக்கு வந்து நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரோக் போடுதோன்னா அது என்ன ஸ்ட்ரோக் போடுவோம் அது மட்டும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். P போட்டு L போட்டு ஒய் வைப்போம். இப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் அது ப்ளே தான், இந்த மாதிரி போட்டாலும் அது ப்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விரித்து எழுதுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது இப்படி ப்ளே போட்டாலும் ஒன்று தான், இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டாலும் ஒன்று தான். ஆனால் வார்த்தைகள் ஒரே வார்த்தை தான், ஸ்ட்ரோக்கு மட்டும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரியா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்படி தான் போடணும், இந்த மெத்தடில் தான் போடணும், இந்த மெத்தடில் தான் போடணும்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த மெத்தட்லனாலும் போட்டுக்கலாம், ஆனால் வார்த்தை ஒரே வார்த்தை தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டுமே இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை வந்து பயனடைய மட்டும் போதாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.